புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டி நல்வழிப்படுத்துற ஒரு கட்சி. அது என்ன மாதிரி இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டுறாங்க? பெத்த தாய் இருக்காங்க இல்லைங்களா, பெத்த தாய், அவங்கள அடிக்கிற அளவுக்கு உண்டான நல்ல வழியை காட்டுற ஒரு கட்சி உலகத்திலேயே இருக்குன்னு சொன்னா அது எந்த கட்சின்றதை பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். தமிழ்நாடு எல்லாருக்கும் பாருங்க மாநிலம், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்தமாகவே என்னுடைய வீடு. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற 8 கோடி மக்கள் வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்துருக்கிறேன். சோ 8 கோடி பேரோட வீடு எனக்கு சொந்தம். என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள். என் வீடு எதுன்னு கேட்கறாங்க. யார் கேட்டாங்க? யாரோ கேட்டாங்க, யாருக்கோ பதில் சொல்றாரு. என் வீடு எங்கன்னு கேட்கறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு தான் என்னுடைய வீடுன்ட்டு சொல்றது இந்த வாரம். இதே போன வாரம் சிஎம் சார், நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், என் வீட்டில் தான் இருப்பேன். நான் ஏதாவது பழி வாங்கணும்னா தாராளமாக என் வீட்லையோ இல்லை ஆஃபீஸ்லையோ இருப்பேன். நான் 2 தான், மேலேயும் கீழே இருக்குது, ஆஃபீஸையும் வீடும். இருந்தாலும் தனித்தனியாக பிரித்து சொல்கிறாராமா, வேற வேற இடத்துல இருக்கிற மாதிரி. தப்பு கிடையாது, பிரித்து சொல்லிட்டு போங்க. ஆனால் பாருங்க, இப்போ பேசுகிற இந்த டைலாக்கு 8 கோடி பேர் வீட்லையும் நான் வாழ்ந்துனுக்கிறேன், ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா 8 கோடி பேர் வீட்டில் எந்த வீட்டுக்கு வேணா வந்து பாருங்க, நான் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே. இந்த புராணத்தில் வருகின்ற கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு 60,000 ஒய்ஃபா. அது குறித்து நாரதருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்ததுங்களாம். என்ன இது, ஒருத்தருக்கு 60,000 ஒய்ஃப்னு சொல்லும் போது தினம் ஒருத்தர் வீட்டில் போயிட்டு சாப்பிட்ற பட்சத்தில் முதல் ஒய்ஃப் வீட்டில் போயிட்டு ஒரு நாள் சாப்பிட்டா மறுபடியும் பாருங்க 60,000 நாட்கள் கழித்து தான் முதல் ஒய்ஃப் வீட்டில் சாப்பிட்ற அந்த நாள் வரும். இந்த சைக்கிளிங் பேசிஸில் எப்படி கிருஷ்ண பரமாத்மா டெய்லி ஒருத்தர் வீட்டில் போயிட்டு சாப்பிட்றாருன்ட்டு அவருக்கு சந்தேகம் வந்ததுங்களாம். அதனால பாருங்க ரவுண்ட்ஸ் போறாரு கிருஷ்ண பகவானை ஃபாலோ பண்ணிட்டு. முதல் மனைவி வீட்டில் கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்றத பார்க்கறாரு. சரி, இந்த இடத்துல இவர் இங்க இருக்காரு, மற்ற மனைவிமார்கள்லாம் கணவன் இல்லாமல் எவ்வளவு சோகத்தோடு இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்காக போறாராம். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது 60,000 வீட்லயும் கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டு இருந்தாராம். நாங்க சொல்லலைங்க, புராணத்தில் கட்டி வைத்த கதை சொல்லுது. 60,000 பேர் வீட்டில் ரவுண்ட்ஸ் போயிட்டு நாரதர் பார்க்கும்போது அந்த 60,000 பேர் வீட்லயே கிருஷ்ண பரமாத்மா ஒரே நேரத்தில் சாப்பிட்டு இருந்தாருன்னு சொல்லி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் புராணத்தில் வருகின்ற கேரக்டராகவே தன்னைத்தானே பில்டப் செய்து கொண்டு 8 கோடி பேர் வீட்லயும் வாழ்ந்துனுக்காராம். அவரு 8 கோடி பேர் வீட்லயும் அவர் இருப்பாராம். இருக்கட்டும், இப்ப சொல்ற இந்த டைலாக் எல்லாம் அப்ப அடிச்சிருக்க வேண்டியதானே. சிஎம் சார், ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா எங்கேயும் தேடாதீங்க, நான் என் வீட்லயோ ஆபீஸ்ல இருக்க மாட்டேன், தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர் வீட்டில் இருப்பேன்ட்டு அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதான் டைலாக சொல்ல முடியாது. ஏன், அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லைங்களா? எந்த நேரத்தில் என்ன ஸ்கிரிப்ட் வருதோ அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற டைலாக தானே அடிச்சு விட முடியும். அந்த வரிசையில் 8 கோடி பேர்னு பில்டப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, 8 கோடி பேர்னு இப்போ சொல்றாரு. இதே ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு, அதுவும் பாருங்க மத்திய அரசை குறிப்பிட்டோ, மோடி அவர்களை குறிப்பிட்டோ, பிஸ்கேஜேபி கட்சியை குறிப்பிட்டோ, பட்ஜெட்டை குறிப்பிட்டோ ஏதாவது கேட்டா இவங்க கிட்ட இருந்து வந்து விழுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பதில் என்னவென்றால், ஐயா மே பேகுண்ணா சாப், நாங்க அப்பாவிங்க, 2 வயசு பச்சை குழந்தைங்க, கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், புது கட்சி. சொல்றது யாருங்க? 50 வருஷம் அதிமுக கட்சியில் 50 வருஷமாக இருந்த சீனியர் லீடர் வந்திருக்காரு பாருங்க, எங்க கட்சி என்ன மாதிரி தூக்கி நிறுத்த போறாரு அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணியிருந்த அந்த செங்கோட்டையன் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைங்க அது. ஐயா, பட்ஜெட்டை பத்தி ஐயா எங்ககிட்ட கேக்குறீங்க? நாங்க 2 வயசு பச்சை குழந்தைங்க. மத்திய பட்ஜெட் பத்தி தாவேக கருத்து என்ன? இல்ல, பட்ஜெட் பத்தி பொதுவாகவே தாவேக கருத்து தனிப்பட்ட முறையிலே நீங்க கேட்கக்கூடாது. நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம் இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது. தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது. ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. மத்திய அரசு பட்ஜெட், பிஸ்கெட் ஜேபி, மோடி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கேட்டா நாங்க 2 வயசு பச்சை குழந்தை எடுவாங்க. சரி, 2 வயசு பச்சை குழந்தை தானே, தத்தி தவழ கூட இல்லாத அந்த பச்சை குழந்தை எப்படிங்க சிஎம் ஆகணும்னு நினைக்குது கேட்பாங்க இல்லைங்களா? நாட்டுக்கு தேவையான விஷயத்தை குறிப்பிட்டு ஏதாவது கேட்டா நாங்க 2 வயசு பச்சை குழந்தைன்னு சொல்றீங்க. அப்ப இந்த 2 வயசு பச்சை குழந்தை தவழ்ந்து உருண்டு விளையாடலாம், கிளுகிழுப்பு வச்சுக்கிது. ஆனா பாருங்க, சிஎம் சீட்டை வச்சு விளையாடணும்னு நினைக்கலாமா, ஆசைப்படலாமா? தப்பு இல்லைங்களா? தப்பு தான், நல்லாவே தெரியும். ஆனாலும் பாருங்க, என்னை எப்படியாவது சிஎம் ஆக்கிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள்ல. 2026 தேர்தல் முடிவில் நல்லா ஆக்கிடுவாங்க, சிஎம்மா நல்லா ஆக்கிடுவாங்க. இந்த பேமா சூசோ இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா,
கிட்டத்தட்ட இந்த வார்த்தைக்கு பொருத்தமாகவே இந்த கூட்டம் தலைவன்ல இருந்து தொண்டன்ல இருந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே அந்த வார்த்தை பொருந்துங்க. கொஞ்சமாவது வேமா சூசோவோடு ஏதாவது ஒரு பதில் சொல்றாரா? என்னங்க நீங்க மத்திய அரசை குறிப்பிட்டு எதுவுமே நீங்க பேசாம தெரியலீங்களே அப்படின்னு கேட்டா, அது முக்கியமா ஜனநாயகனை குறிப்பிட்டு கேட்டாங்க. ஜனநாயகன் திரைப்படத்தை குறிப்பிட்டு கேட்ட சமயத்துல அவர் என்ன பதில் சொன்னார்னு பாருங்க. மத்திய அரசினுடைய படத்தை தடுக்குது, இல்ல என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, மத்திய அரசு இதுக்கு சதி செய்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனமுமே வைக்கல. நல்ல கேள்வி. நீங்க சொன்னீங்களா சிலதுக்கும் பிக் அண்ட் சூஸா பண்றான்னு சொல்றீங்களே. மற்ற பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு பேசல, அவரோட சொந்த படத்துக்கு மட்டும் பேசலாம்னு சொல்லிருப்பீங்களா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்கெல்லாம் பேசலன்னு ஒரு விமர்சனம் வச்சிருப்பீங்க. அவரு சொந்த பிரச்சனைக்கு கூட அவர் பேசல. ஏன்னா அது மத்திய அரசோட அதனாலயா? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. அவங்களே ஒத்துக்குனாங்க பாத்தீங்களா? வாய் தவறி வந்த வார்த்தையோ இல்ல ஆழ் மனசுல இருந்து வந்து விழுந்த வார்த்தையோ தெரியல, ஆனா ஒத்துக்குனாங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்து நாங்கள் மத்திய அரசை குறிப்பிட்டு எதை பற்றியுமே நாங்கள் பேசலைன்ற உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதை பற்றியுமே பேசாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி மட்டும் பேசினா தப்பா நினச்சிப்பாங்க இல்லைங்களா? அப்போ எதை பற்றியுமே பேசாமல் என்ன ஈர வெங்காயத்துக்கு எங்கள் கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சின்னு சொல்லணுங்க. சொல்லுவோம், கொள்கை எதிரின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கொள்கை எதிரி எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம், எதுவுமே பேச மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கும் பட்ஜெட்டை குறிப்பிட்டு கூட எதுவுமே பேச மாட்டோம். எங்களுக்கு தெம்போ துப்போ திராணியோ வக்கோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் பாருங்க, என்னை எப்படியா சிஎம் சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம். சரி, கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுக எதிர்ப்பை விட்டுருங்க. திமுக எதிர்ப்பை தவிர்த்து விட்டு நீங்க என்னத்தை போராட்டம் செஞ்சு கீழ்ச்சிங்கன்னு கேட்கறாங்க இன்டர்வியூல. அதுக்கு ஒரு பதில சொன்னார் பாருங்க. கட்சியினுடைய தலையாய கொள்கைகள் 5 கொள்கைகள் நீங்க எனக்கு வரிசைப்படுத்துங்களேன், திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி. தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை கொள்கை பாத்தீங்கன்னா சமூக நீதி, மதச்சார்பின்மை, அப்புறம் பெண் விடுதலை, மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை. நீங்க சொல்ற மாதிரி 5 முக்கிய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். சமூக நீதிக்காகவோ இல்ல இருமொழி கொள்கைக்காகவோ தலைவர் அவர்கள் நீங்க முன்னெடுத்த விஷயங்கள், இனிஷியேட் பண்ணது, இல்ல விட்ட அறிக்கைகளோ இல்ல எடுத்த போராட்டங்களோ ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? உள்ள இடிக்குதே வெளியில எடுத்தையா, நீ பயப்படாத, சொல்லு, மேல சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா சமூக நீதி பேசுற திமுகவோட ஒரு தலையாய கொள்கையா சமூக நீதி தான் சொல்றாங்க. சமூக நீதி ஆக்சுவலா திமுக என்ன நடக்குது? அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்ல. தமிழக வெற்றி கழகம் என்ன இனிஷியேஷன், மேபி திஸ் a chance to tell the audience. டெஃபினட்டா பாத்தீங்கன்னா எங்க கட்சியில சமூக நீதி நாங்க முதல்ல கொண்டு வந்திருக்கோம். அனைத்து தரப்பட்ட சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, எங்க மாவட்ட செயலாளர் யாரும் சொல்லுங்க. பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. பதிலே எதுவுமே சொல்லாத பதில் தான் பாருங்க அவங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில். சரி, இப்ப இருமொழி கொள்கை அது உங்களுடைய முக்கியமான கொள்கையை சொல்லியிருக்கீங்க. தாவிகாவோட நிலைப்பாடுனா அது குறித்து விஜய் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காரு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எங்க தேர்தல் அறிக்கையில இருமொழி கொள்கை பத்தி நாங்க தலைவர் அவர்கள் என்ன பிளான் வச்சிருக்காரு. ஏன்னா ஏதாவது போராட்டம் பண்ணியிருந்தா தானே சொல்லுவாங்க. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் வெறுப்பு அரசியல் விதைப்பது மட்டும்தான் பாருங்க விஜயோட வேலையே. திமுக 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 வெறுப்பு அரசியலை மட்டும்தான் பாருங்க இந்த நொடி வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. கொள்கை என்னன்னு கேட்டா இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொள்கையே இல்லாத ஒரு கொள்கை தான் பாருங்க டிவிகே கட்சியோட கொள்கை. அப்போ கொள்கையே இல்லாத கொள்கை தானா உங்க கொள்கையே? ஆமாங்க, அதுதாங்க. எங்ககிட்ட எந்த கொள்கையும் கிடையாதுங்க. எங்ககிட்ட என்ன கொள்கைன்னு கேட்காதீங்க, எங்ககிட்ட எந்த கொள்கையும் கிடையாது. ஆனாலும் பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னை எப்படியாவது சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருங்க. மறுபடியும் சொல்றோம், கண்டிப்பா கவலையே படாதீங்க, கண்டிப்பா உட்கார வைப்பாங்க. 2026 உங்களுக்குண்டு ஒரு சிறப்பான அழகான அற்புதமான இடம் ஒண்ணு காத்து நிக்குது. அந்த இடத்துல உங்களை கண்டிப்பா கொண்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. நீங்க வருத்தமே படாதீங்க. இந்த 8 கோடி பேர்னு சொன்னார் இல்லைங்களா, இந்த 8 கோடி பேர்னு திடீர்னு எதுக்காக சொன்னாருங்க டயலாக் ரூபத்துல? ஏன்னா பாருங்க, வாங்கின அடி அந்த மாதிரி, வந்து விழுந்த துப்பு இருக்கு இல்லைங்களா, துப்பு வாங்கி கட்டி கொண்ட துப்பு அந்த மாதிரி. மலேசியாவில் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய ரசிகர்கள்னு குறிப்பிட்டாரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். 33 ஆண்டுகள் நான் நடித்த திரைப்படத்தை சகித்து கொண்டு, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, ஆனாலும் பாருங்க நல்லாகுதுன்ட்டு 2, 3, 4, 5, 30, 40 தடவை பார்த்து பிளாக் கலர் டிக்கெட்டை வாங்கி பார்த்த அந்த 33 ஆண்டுகள் என்னை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத எனது ரசிகர்களுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். என் படத்தை 33 வருஷமா பிளாக் கலர் டிக்கெட்டு வாங்கி பார்த்தாங்கன்றதுக்காக, எனது ரசிகர்களுக்காக நான் சிஎம் ஆகணும்னு சொல்லி தான் பாருங்க மலேசியாவில் பேசினார் வேமா சூசோ இல்லாம. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேலே என் கூடவே நின்றுக்கிறாங்க. ஆனால்தான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நாளைக்கு முடிவு பண்ணேன். எனக்கு ஒண்ணுனா தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு
எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். அந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். அந்த சமயத்துல நம்ம வெளியிட்ட காணொளியில் தெளிவா சொல்லி இருந்தோம், ஏன்பா உன் ரசிகர்களுக்காக நீங்க சிஎம் ஆகணும்னு சொன்னா ஒரு தனி தீவு ஒன்றை வாங்கி ஒட்டுமொத்தமா நீங்க சம்பாதிச்ச காசை மொத்தமா கொட்டி ஒரு தனி தீவு வாங்கி உங்க ரசிகர்களை மட்டும் கொண்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த தீவுக்கு நீங்க சிஎம் ஆகி தாராளமா உங்க ரசிகர்களை ஆட்சி பண்ணுங்கோ. ஆனா ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு சிஎம் ஆகணுன்ற ஆசையை வச்சுக்காதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கு வெறும் ரசிகர்களுக்காக பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்த ரசிகர்களுக்காக சிஎம் ஆகணும்னு சொன்னவர் தான் பாருங்க இந்த துப்பு வந்து விழுந்ததை அடுத்து டக்குன்னு பாருங்க ரசிகர்கள் அப்படின்னு ஒரு டைலாக்கை தூக்கிட்டு 8 கோடி பேருக்காகவும் நான் சிஎம் ஆக போனேன், ஏன்னா 8 கோடி பேரும் எனது ரசிகர்கள்னு விட்டாரு பாருங்க ஒரு ரீல். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேரும் விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப ஊருக்குள்ள இருக்கிற மற்ற நடிகர்கள் ரசிகர்கள்லாம் எங்க போவாங்க, எங்க இருக்காங்க? அவங்கெல்லாம் 8 கோடி பேருமே விஜய் படத்தை பார்ப்பதாக இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டிலே இந்நேரம் பாருங்க ஒரு 2000-3000 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குமே. பார்த்தவங்களே திரும்ப திரும்ப 8 கோடி பேரும் தியேட்டருக்கு வந்து பார்க்குற பட்சத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே பாருங்க விஜய் நடித்த திரைப்படத்துக்கு ஒரு 2000-3000 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் ஆயிருக்குமே. அப்படி ஆவது இல்லைங்களேங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே மிஞ்சி போனால் ஒரு 40-50 மேக்சிமம் பாருங்க ஒரு 60-70 கோடி தான் கலெக்ஷன் ஆகுது தமிழ்நாட்டில் மட்டுமே. அப்போ 8 கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 8 கோடி ரசிகர்கள் உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த நாட்டில் போயிட்டு ஓடி வஞ்சிருக்கிறாங்க? 8 கோடி பேருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க விஜய் ரசிகர்கள்னு சொன்னா அப்போ ரஜினிகாந்த்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ரசிகர்கள்லாம் எங்க இருக்காங்க? வேற ஏதாவது ஒரு கிரகத்துல ஏலியனா வாழ்ந்துருக்காங்களா? கமலஹாசன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ரசிகர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? சூர்யா ரசிகர்கள் எங்க இருக்கிறாங்க? விஜய் சேதுபதி ரசிகர்கள் எங்க இருக்கிறாங்க? சிவகார்த்தியின் ரசிகர்கள் எங்க இருக்கிறாங்க? தனுஷ் ரசிகர்கள் எங்க இருக்கிறாங்க? இன்னும் இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற மற்ற நடிகர்களின் ரசிகர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? ஊருக்குள்ள பார்க்குற நிலை எல்லாத்தையும் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர் வேலையை தான் பார்த்து நிற்காரு விஜய். ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கோடி ரசிகர்களும் எனது ரசிகர்கள் தான், வேற யாருடைய ரசிகர்கள் கிடையாதுப்பா. 8 கோடி பேரும் எனது ரசிகர்கள் தான். சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரும் விஜய் ரசிகர்கள். சரி, சினிமா விடுங்க. அரசியல்னு சொல்ற பட்சத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான 8 கோடி பேரும் விஜய் பக்கம்னு சொன்னா அப்ப மற்ற கட்சிகள்லாம் ஆண்டாண்டு காலமாக இருக்கிற கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? இல்ல தேச தியாகி, வாழ்நாள் முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அருண் பாடுபட்டு மாடா உழைச்சி ஓடா போன தேச தியாகியான விஜய் கட்சி ஆரம்பித்த கையோடு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாரும் பாருங்க அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு மொத்த பேரும் டிவிகே கட்சிக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்களோ 8 கோடி பேருமே. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லாம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். இந்த வெட்கம் மானம் சூடு சொரணை என்பதைத்தான் பாருங்க நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம், பேமா சூசோ இல்லாம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேரும் விஜயை ஃபாலோ பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் என்னத்தை செஞ்சு கீச்சாரு, தமிழ்நாட்டுக்காக என்ன சாதனை பண்ணி நட்டுருக்காருங்க இது வரைக்கும்? செடி கொடி மரத்தை சொல்றோம், பேர் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு செடி கொடி மரத்தையாவது நட்டுருப்பாரா விஜய்? சினிமா நடிப்பதை மட்டுமே பாருங்க ஒரு குவாலிட்டியாக வைத்துக்கொண்டு நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்ற இவரை 8 கோடி மக்கள் எதுக்காக ஃபாலோ பண்ணணும்? வடிவேலு சொல்ற மாதிரி வாய் இருக்கிறதுக்காக எதை வேணா பேசிடலாமா சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் தம்மா தூண்டு நல்லது பண்ணாத விஜய், தனது சொந்த சுயநலத்துக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் விஜய் கோடி கோடியாக சம்பாதித்து அந்த சம்பாதிச்ச காசை கூட பாருங்க ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாம கருப்பு பணமாக பதுக்கி வைத்து ஊழல் செய்து அதுல சிக்கி அபராதம் கட்டுற நிலைமையில வந்திருக்காருங்க. அரசியலுக்கு வராம கட்சி தொடங்காம எந்த ஒரு பதவியிலும் இல்லாமையே பாருங்க ஊழல் செய்வது எப்படின்னு ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு ஊழல் செய்தவர் தான் பாருங்க இந்த விஜய் என்பவர். இறக்குமதி செய்யற வெளிநாட்டுக்காருக்கு ஏமாத்துற டாக்ஸ்ல இருந்து சம்பாதிக்கிற பணத்தை பதுக்கி வைக்கிறதுல இருந்து ஒழுங்கா டாக்ஸ் கட்டாம எந்தெந்த வகையில ஊரை ஏமாத்தலான்னு பொய்க்கணக்கு காட்டுற வரைக்கும் பாருங்க ஊழல் செய்வது எப்படின்னு புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு ஊழல் செய்யற இவரை ஏன் 8 கோடி மக்கள் ஃபாலோ பண்ணணும்? ஒரு கவுன்சிலர் பதவியில் இல்லாமையே பாருங்க ஊழல் அவ்வளவு செய்யறாரு. ஆனாலும் பாருங்க இந்த ஊழல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, என்னை எப்படியாவது சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருங்க. சரி, ஏன் உட்கார வைக்கணுங்க? ஏன் உட்கார வைக்கணுமா? ஏங்க இளைஞர்கள் படைப்படையா வந்துனுக்குறாங்க என் கட்சிக்கு, என் கூட்டத்துக்கு. அந்த இளைஞர்களுக்கு நான் என்னமாய் நல்வழி காட்டுறேன்னு தெரியுங்களா? என்னமாய் நல்வழிங்க? இப்ப உதாரணத்துக்கு இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டுவது என்றால் விஜயகாந்த் அவர்கள் காட்டுற வழியை போல இருக்கணும். உதாரணத்திற்கு இப்படி இவங்க கூட எல்லாம் உணர்ச்சி பேசப்படுவாங்க, விஜயகாந்த் கிட்ட எல்லாருமே இளைஞர்கள் இருக்காங்கன்னு. நான் இளைஞர்களை தட்டி விட எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாது, உடனே பத்திக்கிறேன் தமிழ்நாடு. ஆனால் அதை நான் விரும்பலங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா உங்களை நல்ல வழியில கொண்டு போகணும். பாத்துக்கங்க மிஸ்டர் விஜய் சார்,
பார்த்துக்கங்க, எப்படி பேசணும்ட்டு கத்துக்கங்க அவர்கிட்ட இருந்து. ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க. உங்க ரீல்ஸ் எல்லாம், உங்க பெருமை புராணம் பாடுற ரீல்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்து விட்டு விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் ரீவைண்ட் பண்ணி போட்டு கேளுங்க எப்படி பேசணும்ட்டு. அப்போவாது கொஞ்சம் வளரும், புத்தி வளரும். இளைஞர்கள் சக்தி என்பது அது ஒரு மாபெரும் சக்தி. கொஞ்சம் தான், சும்மா தூண்டி விட்டா போதும், தீப்பொறி பத்தி எரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை நான் செய்ய விரும்பலன்னாரு. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த சமயத்திலும் அவருடன் பயணித்தது அதிகப்படியான இளைஞர்கள் தான். இன்றைக்கு விஜய் அடிக்கடி சொல்றாரு, என் கூட்டத்துக்கு வந்து பாருங்க, வந்து பார் இளைஞர்கள் கூட்டம் எப்படி திரளுது, வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு இன்றைக்கு கூடுகின்ற இளைஞர்கள் கூட்டத்தை காட்டிலும் அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த சமயத்தில் இதைவிட பல மடங்கு இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்களுக்காக கூடுகின்ற கூட்டத்தை, முக்கியமாக இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நமக்கு தோணுது. என்னன்னா, இவ்வளவு கூட்டம் வந்ததுங்களே, விஜயகாந்த் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரா, சிஎம் ஆக முடிந்ததா? அடுத்து ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்களுக்காக கூடியிருந்த அந்த இளைஞர்கள் சக்தியை விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான வழியில் ஈடுபடுத்தவில்லை. முக்கியமா தூண்டி விடல, யாரையும் தூண்டி விடல. அங்க போய் போராட்டம் பண்ணுங்க, இங்க போய் கலட்டா பண்ணுங்க, எல்லாரையும் அடிங்க, பாக்குறவங்க எல்லாரையும் கிழிச்சு தோரணம் போட்டு தொங்க விடுங்க அப்படின்ட்டு யாரையும் தூண்டி விடல அவரு. ஆனால் விஜய் எப்படிங்க, 8 கோடி மக்கள் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பேமா சூசோ இல்லாம சொல்ற விஜய் இளைஞர்களை தூண்டி விடுவது மட்டும்தான் அவருடைய மூலாதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சினிமாவில் ஹீரோயிசம் காட்டுறதுக்காக சுத்தி இருக்கிறவங்களை தூண்டி விடுவாங்க இல்லைங்களா, ஹீட்டை கிளப்பி. கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் மேடையா செஞ்சிருக்காரு விஜய். என்றைக்காவது ஒரு நாள் விஜய்க்காக கூடிய கூட்டத்தை பார்த்து ஒழுங்கா நில்லுங்கப்பா, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்கன்ட்டு அட்வைஸ் பண்ணிருப்பாரா? கரூர்ல 41 பேரை பலி வாங்கிய பிறகு யாரோ ஒரு ரசிகர் ஈரோட்ல விஜய் கண்ணுக்கு முன்னாடி லைட்டுக்கு மேல ஏறிட்டாருன்னு சொல்லி, நீ முதல்ல கீழே இறங்கினாதான்ப்பா உனக்கு நான் கிசியே கொடுப்பேன். இந்த அட்வைஸை என்றைக்காவது ஒரு நாள் விஜய் 41 உயிர்களை பலி வாங்குவதற்கு முன்பாக சொல்லியிருப்பாரா? கட்சி ஆரம்பித்த பிறகு மட்டும் கிடையாது, அதற்கு முன்னதாகவே விஜய் செல்ஃபி எடுப்பதற்காக கூடுகின்ற கூட்டம் தரையை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. சினிமா டு அரசியலுக்கு வந்த சமயத்திலும் பாருங்க, கொஞ்சம் கூட திருந்தாம தனக்கு கூடுகின்ற கூட்டத்தோட அளவை பார்த்து விட்டு ரசிச்சு அணுவா சைக்கோத்தனமான வேலையை பண்ணிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் இளைஞர்களை பார்த்து அன்றைக்கு பேசின மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் விஜய் சொல்லியிருப்பாரா? அட்வைஸ் பண்ணியிருப்பாரா? பேசியிருப்பாரா? இளைஞர்கள் சக்திலாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான சக்தி. தேவையில்லாத அனாவசியமான விஷயத்திலாம் அதை செலவழிக்க கூடாது, உங்களோட சக்தி தான் நாட்டுக்கு தேவைன்னு என்றைக்காவது ஒரு நாள் நல்ல வழியை காட்டி அட்வைஸ் பண்ணியிருப்பாரா? பண்ண மாட்டாரு, வெறி ஏத்துவாரு. இவர் ஏத்துற வெறியை ஒட்டுமொத்தமா பாக்கெட்ல போட்டுக்கணும், மண்டைக்குள்ள வச்சு திணிச்சின்னு சுத்தினுங்கிற வெறி எங்க தரமா போய் நிக்குது? அம்மாவை அடிக்கிறதுல போயிட்டு நிக்குது. இளைஞர்களுக்கு விஜய் காட்டிய நல்ல வழி என்பது பெற்ற தாயை அடிக்கிறது. எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ, அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை, அவங்க கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் கிடையாது. பாத்துக்கோங்க, பெத்த தாயை இவர் அடித்ததோடு மட்டுமல்லாமல் ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாவையும் அந்தந்த பசங்க போட்டு அடிங்க. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. நீங்க 5000 ரூபாய் கொடுத்து தான் வாழ வேண்டிய அவசியமே இல்லைன்னு சில பல வல்கர் வார்த்தையும் சேர்த்து பேசாரு. நம்ம வாயில அதெல்லாம் வராது அவ்வளவு ஈஸியா. இதுதான் இளைஞர்களுக்கு விஜய் காட்டிய நல்ல வழி. மேக்சிமம் நல்ல வழி இவைதான். ஏன்னா பாருங்க, தலைவன் எவ்வழியோ அவரை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டமும் அவ்வழி. தலைவன் முதல்ல குடும்பத்தோட வாழ்ந்த அப்பா அம்மாவை மதிச்சாதானே அவரை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டம் மதிக்கும், குடும்பத்தோட இருப்பாங்க. அவர் அப்படி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ற கூட்டமோ இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தரை தலைவன் அவரே சொல்லிப்பாராம். அப்படி சொல்லிக்கிற அந்த தலைவரை 8 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்களாம். எந்த ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டாராம். ஆனாலும் பாருங்க, என்ன எப்படியாவது சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருங்க. கண்டிப்பா கவலையே படாதீங்க, உட்காரத்துக்கு ஒரு நல்ல இடம் மறுபடியும் சொல்ற 2026 காத்து கொண்டு இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி காத்து கொண்டிருக்கிறது? ஏன்னா பாருங்க, அவர் நல்லவர், வல்லவர், வீரன். யார் ஒருத்தர் பேர் சொன்னா எல்லா நல்லவன் முதல்ல சிரிப்பு வருதோ நல்லவன். யார் ஒருத்தர் பேர் சொன்னா எல்லா கெட்ட மனுஷனும் பயம் வருதோ நல்லவன். யாரு ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு தனியா திராணி இல்லாம ஸ்டேஜ்ல இடம்பத்தான கூட்டணி போட்டு நிக்கிறீங்களோ அவன் பேரு வீரன். கண்டிப்பா வீரன். அதுவும் என்ன மாதிரி வீரன் தெரியுங்களா? தேர்தல் தேதி நெருங்க நாளாக இவருக்கு அள்ளு இல்லாம போகுது. இவரை பார்ப்பதற்காக கூடியிருக்கிற கூட்டம் எங்க ஓட்டு போடாம காலவாயிட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக சத்தியெல்லாம் வாங்கினாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். அது போன வாரம் இன்டோர் சத்தியம், இது இந்த வாரம் அவுடோர் சத்தியம்.
எனக்கு ஓட்டு போடுவீங்க இல்லப்பா, எதுக்கும் நான் சொல்றத ஒரு வார்த்தை எல்லாரும் அப்படியே சொல்றத திருப்பி சொல்லுங்கன்ட்டு உறுதிமொழிலாம் வாங்குறாதுங்க. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வாங்குங்க உறுதிமொழி, தப்பு கிடையாது. இந்த ஓசின்னு சொல்லி மக்களை கேவலப்படுத்துறீங்களே, என்ன கேட்கறதுக்கு ஆள நினைக்கிறீங்களா? நான் இருக்கிறேன், மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் நிப்பேன். ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. ரியல் வர்சஸ் ரியல். ரியல் என்பது ஓடி போறது, ரியல் என்பது மேடையில விடுறது. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. நிப்பேன்னு சொன்னவர் நின்னாரா? இவருக்காக கூடி இருந்த கூட்டங்க. வேற ஏதோ ஒரு நாட்டுல பாருங்க, எந்த கட்சியை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டத்துல ஏதோ நாட்டை குறித்து பேசுறாங்கப்பா, கேட்கறாங்கப்பா, நமக்கு என்ன வந்தது, நம்ம ஏன் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடுனா கூட பரவாயில்ல. இவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்துல இவ்வளவு பெரிய அக்கிரமணியா நடந்திருக்கு, அதை குறித்து கேட்டா பதில் சொல்ல மாட்டாராம், திருச்சி ஓடுவாராம். ஆனாலும் பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என்னை எப்படியாவது சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருங்க. ஏங்க, உங்க கூட்டத்துல பலியான விஷயத்துக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களேங்க. உங்களை சிஎம் சீட்டை உட்கார வச்சு அந்த சிஎம் சீட் என்ன கெதியாகும், அது என்ன கெதியாகன்றது அப்புறம் பாத்துக்கலாங்க. எப்படியாவது என்ன சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருக்கோம். சரிப்பா, உட்கார வச்சிடலாம். இப்போ இந்த இலவசம் ஓசிலாம் சொல்லி டயலாக் எல்லாம் பேசுனீங்களே, அதெல்லாம் ஆக்சுவலா யார் பேசுனதுங்க? உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் பேசுனாங்க. அரசாங்கம் வழங்கும் நலத்திட்டங்களின் மூலமாக கிடைக்கிற விஷயங்களை ஒரு பக்கம் ஓசின்ட்டு இந்த டிவிகே கட்சி கூட்டம் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்தின்னு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இலவசங்களை எதிர்த்து நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, படத்துல தூண்டி விடுவாரு. இலவசங்களை வாங்காதீங்கோ, வாங்கியது எல்லாத்தையும் போட்டு உடைங்கோ, கொளுத்துங்கோன்னு சொல்லி. அதை கேட்டு விட்டு பாருங்க, விஜய் ரசிகர்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற மிக்சி கிரைண்டர் எல்லாம் போட்டு கொளுத்துனாங்க. இதுலயும் ரியல் வர்சஸ் ரியல். ரீல்ல பாருங்க, இலவசங்களை எதிர்த்து பில்டப் பண்ணி டயலாக் எல்லாம் பேசுவாரு, இளைஞர்களை தூண்டி விடுவாரு. ஆனா ரியல் இலவசத்தை கொட்டி குவிச்சுக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது சம்பந்தமாக கமெண்ட் அடிப்பாரு, ஓட்டுக்கு வண்டியா கொண்டு வந்து கொடுப்பாங்கன்ட்டு. இப்ப பணத்தை பணமா கொடுப்பதற்கு பதிலாக அதே பணத்தோட அளவை வைத்து பொருளா கொடுக்குறாரு. அங்க பாருங்க, மேடையில குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, கடிகாரம், குக்கரு, டிஃபன் பாக்ஸ், கேஸ் ஸ்டவ். எதுக்கு இதெல்லாம்? படத்துல இலவசங்களை எதிர்த்து தூக்கி போட்டு உடைக்கிற காட்சியை மறுபடியும் பாருங்க, ரீஷூட் ஏதாவது பண்ண போறாங்களா? அங்க மேடையில் அடுக்கி வைத்திருக்கும் பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்த போறாங்களா? இலவசமாக கொடுப்பதற்கு கொடுத்துனுக்குறாங்க. அருண்ராஜ் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துனுக்குறாரு, குக்கர்லாம் கொடுக்குறாரு, கேஸ் ஸ்டவ் எல்லாம் கொடுக்குறாரு, கடிகாரம் எல்லாம் கொடுத்துனுக்காரு. மறுபடியும் சொல்றேன், பணத்தை பணமாக ஓட்டுக்கு கொடுப்பதற்கு பதிலாக, பணத்திற்கு பதிலாக பாருங்க அதே அளவில் பொருளா கொடுத்துனுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? மக்கள் துண்டா, தேச சேவையா? எதுக்கு கொடுக்குறீங்க? ஓட்டு வாங்கறதுக்காக தானே. தேர்தல் தேதி நெருங்க பக்குன்னு அப்படி பக்குன்னு இருக்கிறத எப்படியாவது எதையாவது ஊத்தி அணைக்கணும் இல்லைங்களா? அதனால தான் பாருங்க, பணத்திற்கு பதிலாக பொருளாக கொடுத்து இந்த பக்குன்னு எரியறத அணைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் ரீல்ல இலவசத்தை எதிர்த்து டயலாக் பேசி தூண்டி விடுவாரு, இன்னொரு பக்கம் ரியல்ல இலவசத்தை வாரி வழங்குவாரு. அடுத்த பக்கம் பாருங்க, இலவசத்துக்கு எதிராக இளைஞர்களை தூண்டி விட்டு பெத்த தாயை அடிக்க வைக்கிற வரைக்கும் போவாரு. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. ஏன் சார் இப்படி? சும்மா நீங்க வந்து நின்னாலே பக்கா மாஸ் ஆச்சு, பக்கா மாஸ் கட்சி ஆச்சு. இந்த பக்கா மாசுக்கு கூடுவதற்கு கூட்டமா இல்ல. மற்ற கட்சிகள் தான் பாருங்க, 200 ரூபாயும் ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. மாஸ் ஃபேஸ், சும்மா இந்த மாஸ் ஃபேஸ் வந்து காட்டுறாங்கன்னு சொன்னாலே, ஃபேஸை காட்டுறாங்கன்னு சொன்னாலே போதுமே, படைப்படையாக திரண்டு வருவாங்களே. கூடுகின்ற கூட்டத்தோட படைய சொல்றோம், படைப்படையாக கூட்டம் திரண்டு வருவாங்களே, சும்மா கூப்பிட்டாலே வருவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த இலவசத்தெல்லாம் வாரி வழங்குறீங்க சார்? ஒரு பக்கம் தேர்தல் தேதி நெருங்க சத்தியம் வாங்குறாரு, உறுதிமொழி கேட்கிறாரு, எப்படியாவது எனக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு அடிச்சு கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுங்கப்பான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பணம் கொடுக்காதீங்க, பணத்துக்கு பதிலாக பொருளை கொடுத்து எப்படியாவது ஓட்டை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு தூண்டியும் விடுறாரு. அப்ப தேர்தல் தேதி நெருங்கும் போது மிஸ்டர் விஜய் சாருக்கு வந்திருப்பது என்னங்க? பயம். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்லன்னு பயந்துக்குனே பயப்படாத மாதிரி கத்தனா எப்படி சார்? உண்மையிலேயே உங்களுக்கு பயம் இல்லாத பட்சத்துல ஒரு பக்கம் அரசாங்கம் கொடுக்குற நல்ல திட்டங்களை இலவசம்னு கொச்சைப்படுத்தி இலவசத்துக்கு எதிராக தூண்டி விடுறீங்க, இன்னொரு பக்கம் இலவசங்களை ஏன் வாரி வழங்குறீங்க?
ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி, அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வைக்கணும்னு சொல்ற அந்த சிஎம் சாரை, ஃபியூச்சர் கனவு வருங்கால சிஎம் சாரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, இந்த அம்மாவை அடிக்கிறத கூட பெருமையாக நினைக்கிற அளவுக்கு வளர்த்து விட்ட இந்த இளைஞர்கள் கூட்டத்தை குறித்தும் அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற விஜய் அவர்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தவறாம உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.